சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும்னு சொல்லி ஒரு பெரிய இந்த கேள்வி மட்டும் தெரியும். அந்த கேள்வி எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. ஆனால் இந்த துணை முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்விலாம் என்கிட்ட கேட்காதீங்க. அதுக்கு எனக்கு பதில் தெரியாது, எனக்கு கிடையாது. ஈவன் துரைமுருகன் அவர்களுக்கே தெரியாது. துரைமுருகன் அவர்கள் நானாவது உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் துரைமுருகன் அவர்கள் உட்காந்தெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டார், எந்திரிச்சு போயிட்டே இருப்பார். இது நடந்திருக்கு. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் இதை ரொம்ப பெரிய அளவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை இருக்குது திமுகவில் அப்படின்னு சொன்னது மறுபடியும் உண்மையாயிட்டே இருக்கு. துரைமுருகன் அவர்கள் வர்சஸ் உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக்கப்படுவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு 90% கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்து, அந்த எதிர்ப்புகள் காரணமாகத்தான் அதை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக அவரை துணை முதலமைச்சராக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற தகவலுடன் இன்னைக்கு துரைமுருகன் அவர்களுடைய பதிலும் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். திமுகவில் சீனியர் ஜூனியர் பிரச்சனை தொடர்கிறது. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு கட்டத்தில் துணை முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த துணை முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களா, இல்லை வேற யாருமா, துரைமுருகன் அவர்களா, இல்லை திருமாவளவன் அவர்களா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமும் இங்கே பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது வருங்கால தமிழக முதலமைச்சர் வாழ்க அப்படின்னு சொல்கிற ஒரு கோஷம் மிகப்பெரிய அளவில் வைரலாக மாறிச்சு. ஏன் அவர் முதல்வராக மாறக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இல்லை முதலமைச்சர் அப்படிங்கிற கோஷம்லாம் அவர் போட்டிருக்கக்கூடாது, ஏன்னா அவர் முக்கியமான ஒரு கட்சி கூட அலைன்ஸ் வச்சுருக்காரு, அங்கே முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற போட்டி இருக்கும்போது திருமாவளவன் அவர்களும் போட்டி போடுறதெல்லாம் சரியில்லை, இந்த மாதிரியான கருத்துக்களையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. ஸோ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படிங்கிற கோஷங்கள் ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக இந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பொதுவாக இப்போ யூடியூப் வழியாகத்தான், இல்லாட்டி ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பொதுத்தளம் சோஷியல் மீடியா வழியாகத்தான் அவங்களுடைய பட ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், அரசியல், அவங்களுடைய பிஸ்னஸ், இது எல்லாமே நடந்து வருது. ஆனால் இந்த யூடியூப்பில் பேசக்கூடிய சில பிரபலங்களால் ப்ராப்ளங்களும் அந்தந்த கட்சிகளுக்கு வருகிறது அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான். அதில் முதல் நபராக இப்போ யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, வன்னியரசு அவர்கள், தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களது வழிகாட்டுதல் படி 2026 தமிழ்நாடு சட்ட பேரவை தேர்தல் வரை யூடியூப் போன்ற ஊடகங்களில் மட்டும் நேர்காணல் தருவதை தவிர்க்க முடிவெடுத்துள்ளேன். எப்போதும் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கத்தின் மீதும் அக்கறை கொண்டுள்ள ஊடகவியலாளர்கள் வழக்கம் போல இந்த முடிவுக்கு ஆதரவு தர வேண்டுகிறேன். 2026 வரை நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் என்ன பேசினாலும் பிரச்சனையாக வந்துடுதுப்பா, நம்ம கட்சிக்கும் இல்லாட்டி வேறு யாருக்காவது பிரச்சனையாக வந்துடுது, உரண்டு இழுத்து விட்ட மாதிரி ஆயிடுது, அதனால் இது சரிப்பட்டு வராது, நம்மளை வேறு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிடுறாங்க, இதெல்லாம் நினச்சிருப்பாரோ என்னவோ. ஸோ இப்போ வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா, 2026 வரை நான் பேச மாட்டேன், யூடியூப்பில் பேச மாட்டேன். மற்ற டிவி விவாதங்களில் அவர் பங்கெடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் யூடியூப் போன்ற அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் மட்டும் நேர்காணல் தருவதை தவிர்க்க முடிவெடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருப்பது யூடியூப் மட்டுமா, இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படிங்கிறத அவர் தான் கிளாரிஃபை பண்ணணும். அடுத்ததா ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா கண்டிப்பாக தெரியும், விசிகாவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார். அவருடைய ஐடி விங், விசிகாவினுடைய ஐடி விங்கை ஹேண்டில் பண்ணக்கூடியவரும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். அவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மறுபடியும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது நிறைய ஊடக செய்திகளில் அவங்களுடைய முகப்பு செய்தியாக வந்தது. சினிமாவிலிருந்து வந்தவர்களே ஆகும்போது திருமா ஏன் துணை முதல்வராக கூடாது? நல்ல கேள்வி தானே. அப்போ சினிமாவிலேருந்து வந்தவங்க துணை முதல்வர் ஆகுவது உதயநிதி ஸ்டாலினா? சார் எதிர்த்து பேசிட்டீங்க சார், ஏதாவது செய்ய போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். சினிமாவிலேருந்து வந்தவங்க துணை முதல்வர் ஆகுது அப்படிங்கிறதுனா இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இங்கே சினிமாவிலேருந்து வந்திருக்காரு. அடுத்ததாக விஜய் அவர்கள் வரார், ஆனால் அவர் துணை முதல்வராக வரவில்லையே, அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டில். இன்னொரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் இருக்காங்க, பட் அவர் ஒரு எம்பி சீட்டு அந்த மாதிரி தான் நிற்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி கூட மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்கிற அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது கூடியது. அதில் மறுபடியும் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அப்படி வெளியான உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைத்து அதற்கு வாழ்த்துக்களை கூறுகிறார். எப்பா
மறுபடியும் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக இருக்காரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனே எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட்லாம் போடுறாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். அதுவும் ஃபாசிசத்துக்கு எதிராக போராடக்கூடிய, கடைசி வரையிலும் போராடக்கூடிய கமலஹாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, எங்கள் கமலஹாசன் அவர்கள் அந்த பக்கம் போயிடுவாரா, இந்த பக்கமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு மெசேஜை அதை நம்ம பார்க்கலாம். எல்லாத்துலேயும் அரசியலாக பார்க்காத விக்கி அப்படின்னு சொன்னால் இவங்களே அரசியல்வாதிகள் தான். அவங்க என்ன பேசினாலும் அது அரசியலாக தான் இருக்கும். வேறு யாராவது பேசி அதை அரசியலாக பார்த்தா வேறு விஷயம். ஸோ இந்த இடத்துல கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, தோற்ற அரசியல்வாதிகளை கூட மக்கள் நினைவு வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான். தோற்ற அரசியல்வாதிகளா யார் அப்படின்னு கேட்டால், என்னத்தான் என்னையே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்த சினிமா நட்சத்திரங்களின் வரிசையில் கமலஹாசன் அவர்களுடைய பெயரும் எழுதப்பட்டு வருது. நிறைய பேர் கமலஹாசன் அவர்களை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிருக்காங்க, நிறைய பேர் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் தெரியக்கூடிய முகங்கள் 2 தான். ஒன்று கமலஹாசன் அவர்கள், இன்னொன்று ஸ்னேகன் அவர்கள். அது இந்த பிக் பாஸ் பிரபலம் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி ஸ்னேகன் அவர்களுடைய அந்த முகம். மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாமே அதிகமாக பரிச்சயம் இல்லாத, மிகப்பெரிய அளவில் எந்த விதமான எழுச்சியும் இல்லாத. ஒரு கட்சி இருந்துச்சுன்னா 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரியோ, இல்லை சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்த, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஐடி வழியாக பரப்பினால்தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மக்கள் யாரும் எங்கேயும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்கெல்லாம் அவங்க வேலையில் இருப்பாங்க. அப்போ பொதுத்தலங்களில் வந்து விவாதிப்பது அப்படின்னு சொல்கிறதுலாம், மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவாளராக இல்லாட்டி அவங்களுடைய முகமாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதிகமாக யாரும் கிடையாது. அதுவே அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். ஸோ மக்கள் நீதி மையத்தினுடைய இந்த பேச்சாளர் சூப்பராக பேசுவார்ப்பா, இவர் சூப்பராக நிறைய நகைச்சுவாக பேசுவார் அப்படின்னு சொல்கிற அந்த நபர்களை எல்லாத்தையுமே உருவாக்காமல் விட்டதும் மக்கள் நீதி மையத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம். இதெல்லாம் கமலஹாசன் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்குமா? அவர் அடுத்ததாக இந்த பார்ட்டியை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்வியுடன் எப்போதுமே இருந்து வருகிறது. கமலஹாசன் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல, நமக்காக கூட அல்ல, நாளைக்காக அப்படின்னு சொன்னார். சார், நீங்கள் பேசுகிறது தான் கொஞ்சம் மக்களுக்கு எளிய முறையில் புரிந்தது என்றால் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக கிடையாது, உங்களுக்காக கிடையாது, நமக்காக கிடையாது, நாளைக்காக அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஆள் அதை ட்ரோல் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, நாளைக்கு சண்டே லீவு, என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றாமல், நம்ம எதிர்காலத்துக்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லிடலாம்ல. இப்படி சுற்றி வளைச்சி மூக்க தொடுறதுக்கு பதிலாக இதுதான் மூக்குன்னு சொல்லி நேரடியாக தொட்டு காண்பிச்சா மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பழைய அரசியல்வாதிகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரை ஒன்று கவனிங்களேன். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி பேசினா, அவங்களுடைய லாங்குவேஜில் பேசினா ஈஸியாக கேப்சர் பண்ணுறது யாரோ அந்த பேச்சாற்றல் இருக்கிறவங்கள தான் தலைவர்களாக ஏற்றெடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம திமுகவில் ஒரு மகா மட்டமான ஒரு பேச்சாளர், அவருக்கு உயரிய அந்தஸ்தெல்லாம் கொடுத்து மாணவர்களுடைய பேச்சு போட்டிக்கெல்லாம் மதிப்பெண் போடுறதுக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? அவர் எந்த இடத்துல மீட்டிங் நடக்குதோ அந்த லோக்கல் பாஷையை பேசி, கொம் அப்படின்னு சொல்கிறலாம் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஈஸியாக பேசிடுவார். அப்படி பேசுகிறனால அவர் பெரிய ஸ்டார் பேச்சாளர் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு மட்டமாக போகலைன்னா கூட பரவாயில்லை, அட்லீஸ்ட் ஒரு நல்ல கெத்தான சில பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்பது தான் தாழ்மையான வேண்டுகோள். கடைசியாக மகேஷ் அவர்களுக்கு, அன்பில் மகேஷ் அவர்களுக்கு 2 செய்தி. ஒன்று, அம்மா உணவகத்தில் இயங்கும் ஆரம்ப தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்கிறது என்ன? அம்மா உணவகத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறதே, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும். இன்னொன்று, 50 குழந்தைகளுக்கு மேலே பாலியல்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் அன்பில் மகேஷ் அவர்களை நிறைய பேர் டேக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மது விலக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கூட்டணி கட்சியை பற்றி ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்கிறது, இன்னொரு பக்கம் டாஸ்மாக் அந்த பாட்டில்களுக்கு 30,400 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுப்பது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் 2 விதமான டிராமாக்களை பார்க்கலாம். ஒன்று மது விலக்கு, இன்னொன்று 30,400 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ். வெறும் மது பாட்டிலுக்கான இன்சூரன்ஸ் மட்டுமே 30,400 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இது முக்கியமான செய்தியாக இருக்குது தோன்றியது என்றால் 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த செய்தியெல்லாம் யாருடைய பார்வைக்கும் வரப்போகிறது கிடையாது. இப்போ உங்களுடைய பார்வைக்கெலாம் வரக்கூடிய செய்திகள் நம்ம டிபி டூப்ஸில் சாதாரண மனிதர்கள் அவங்க பார்க்கக்கூடிய செய்திகள், அதிகமான செய்திகள் மணிமேகலை மற்றும் அவங்களுடைய பிரச்சனை. இந்த பக்கமாக இருக்கக்கூடியது ஜெயம் ரவி டிவோர்ஸா அப்படின்னு சொல்கிற பிரச்சனை, நடுவில் வேறு ஏதாவது iPhone 16 வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் மீறி நம்ம சுற்றி ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் மிகப்பெரிய அளவில் நம்மை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் நிறைய பேர் நிறைய உண்மைகளை மறைக்கிறார்கள், நிறைய ஊடகம் அதற்கு துணை நிற்கிறது. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வரும்போது மாற்றம் வரும். ஆனால் அந்த மாற்றம் வருமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.